உன் தட்டுல நீ சாப்பிட எங்க எடுக்கற எடுக்காதேன்னு சொல்றல்ல. ஏய் சண்டை போடாதீங்க. என்னம்மா தோசை அப்படியே இருக்கு? என்ன மன்னிச்சிருங்க மாமி, என்னால சாப்பிட முடியல. அதுவும் இல்லாம சாப்பிடுற பொருளை வீணடிச்சிட்டேன். பரவாயில்லம்மா, மனசு பாரமா இருந்தா ஆகாரம் எதுவும் இறங்காது. மனசு திறந்து உள்ள இருக்கிறது வெளியே கொட்டிட்டேன்னா பிரச்சனைகள் தீர்தோ இல்லையோ, நோக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும். தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காதீங்க மாமி. கண்டிப்பா நேரம் வரும்போது நானே சொல்றேன். சரி, அத நான் கேட்கல, போதுமா? ஆமா, சமீபத்துல தானே நோக்கு கண் பார்வை போயிடுதுன்னு சொன்னேன். ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தியா? டாக்டர் என்ன சொன்னா? உனக்கு மறுபடியும் பார்வை வந்துடுமாமா? ஒரு ஆபரேஷன் செஞ்சா மறுபடியும் பார்வை வரும்னு சொல்றாங்க. அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. எவ்வளவு செலவாகும் சொன்னா? கிட்டத்தட்ட 2 லட்சம் செலவாகும் சொல்லிருக்காங்க. அவ்வளவுதானே, கவலையே படாதே. நேக்கு தெரிஞ்ச ஃபாதரியார் ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்வார். அவகிட்ட சொல்லி நோக்கு சீக்கிரமே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செஞ்சிடுறேன். வாங்க ராஜா. ஏன் ராஜா இப்படி பண்றீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? அன்னையில இருந்து நீங்க சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. அப்புறம் ஹையர் ஆபீசர்ஸ பார்த்து பேசினேன். ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ரேகாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இத பாருங்க ராஜா, நீங்க ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் நல்லா இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில தான் ரேகா வெளியில தைரியமா இருக்கா. அவளால எவ்வளவு முடியுமோ அதையெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவ தைரியத்தை உடைச்சிடாதீங்க.
அன்னையில இருந்து எனக்கு மனசு சரியில்லை. மனசு சரியில்லைன்னா வயிறு என்ன பாவம் பண்ணுச்சு? இல்ல நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னா தாராளமா நீங்க சாப்பிடாமலேயே இருங்க. ஆனா ஆனா பாருங்க, நீங்க சாப்பிடலன்னு கேள்விப்பட்டு நேத்துல இருந்து இவளும் சாப்பிடல. உயிரே